வணக்கம். நம்ம எல்லாருக்கும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ்ல பிரச்சனைகள் வரும் இல்லையா? அந்த சவால்களையே நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு பெரிய சக்தியா மாத்துறது எப்படின்னு தான் இந்த பதிவுல நாம சேர்ந்து பார்க்க போறோம். நம்மளோட தலைப்பு என்னன்னா, ரசவாத ஒன்றியம், அதாவது சண்டை சச்சரவுங்கிற இரும்ப ஆன்மீக தங்கமா மாத்துறது. சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். எவ்ளோ நல்லா போற ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் ஏன் அதுல சின்ன சின்ன உராய்வுகள், கருத்து வேறுபாடுகள் வருது? இது நம்ம எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்த ஒரு கேள்விதான், இல்லையா? ஆனா இதுக்கான பதில் நாம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமானது. முதல்ல இந்த உறவுகள்ல வர சண்டைகள், பிரச்சனைகள் பத்தின நம்மளோட மொத்த பார்வையுமே மாத்த போறோம். இந்த உராய்வோட உண்மையான நோக்கம் என்ன? நல்லா கேட்டுக்கோங்க, அது ஒரு குறைபாடே இல்ல. அதுதான் அதோட சிறப்பம்சமே. பொதுவா நாம என்ன நினைப்போம்? 2 பேருக்குள்ள சண்டை வந்தா, ஐயோ நம்ம ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆயிடுச்சோன்னு நினைப்போம். ஆனா ஆன்மீக பார்வையில இந்த உராய்வுங்கிறது 2 ஆன்மாக்களையும் பளபளன்னு பாலிஷ் போடுறதுக்கான ஒரு கருவி. இந்த 2 பார்வைக்கு நடுவுல எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஒரு வரிதான் இந்த முழு விஷயத்தோட ஆணிவேரே. யோசிச்சு பாருங்க, தங்கத்தை தூய்மைப்படுத்தணும்னா அதை நெருப்புல போட்டு புடம் போடுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் 2 ஆன்மாக்கள் ஒன்னோட ஒன்னு உரசும்போது அவங்களோட ஈகோ, அதாவது அகங்காரம், கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு அவங்களோட ஆளுமையில இருக்கிற கரடு முரடான விஷயங்கள்லாம் மெருகேறி பளபளப்பாகுது. சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த முழு ப்ராசஸ்க்கும் ஒரு அழகான பேரு, ஒரு கட்டமைப்பு இருக்கு. அது ஒரு பழங்கால ஆன்மீக கருத்து மூலமா புரிஞ்சுக்க போறோம். அதுதான் திருமணத்தை ஒரு யாகமா பாக்குறது. அப்போ யாகம்னா என்ன? யாகம்ங்கிறது ஒரு ஆன்மீக சடங்கு. அதுல ஒரு புனிதமான நெருப்ப வளர்த்து உலகத்தோட நன்மைக்காக சில பொருட்களை அர்ப்பணிப்பாங்க. அதான் ஆகுத்தின்னு சொல்லுவாங்க. இந்த டெஃபினிஷனை மனசுல வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்த ஸ்லைட புரிஞ்சுக்க இது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த அட்டவணைய பாருங்க, எவ்வளவு அருமையா ஒப்பிட்டு இருக்காங்கன்னு. ஒரு பக்கம் நாம பாக்குற சாதாரண யாகம், அதுல மூலிகைகள், தானியங்கள் இதெல்லாம் நெருப்புல போடுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, திருமணங்கிற யாகம். இதுல நாம எதை ஆகுதியா, அதாவது அர்ப்பணிக்கிறோம்? நம்மளோட ஈகோ, நம்ம பிடிவாதம், நம்ம பெருமை, இதெல்லாம் தான். சரி, நெருப்பு எது? சாதாரண யாகத்துல அது நிஜ நெருப்பு. இங்க நம்ம 2 பேருக்கும் இடையில இருக்கிற அன்பே தான் அந்த நெருப்பு. அதோட நோக்கம் உலக நன்மை இல்ல, நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு தெய்வீக ஒளியா மாறணும். அதான். அப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தியாகம் நம்ம கிட்ட இருக்கிற சாதாரண மனித மின்சாரத்தை, அதாவது நம்ம கோபம், ஆசைகள், சக்திகள், இதை எல்லாத்தையும் ஒரு அற்புதமான தெய்வீக ஒளியா மாத்துது. இது நம்ம உறவை ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு தெய்வீக நிலைக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. இதுவரைக்கும் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தத்துவ ரீதியா பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான கட்டம், இதை எப்படி பண்றது? அதுக்கு தான் இந்த 7 நிமிட ரசவாதம். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம நேரடியா பயன்படுத்தக்கூடிய ஒரு பிராக்டிக்கல் கைடு. பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. முதல்ல ஏதோ ஒண்ணு உங்களை கோபப்படுத்துது இல்லையா? அந்த விஷயத்த உணர்ந்து, ஓகே, இதுதான் என்ன கோபப்படுத்துதுன்னு ஏத்துக்கோங்க. 2வது, ரொம்ப முக்கியம், உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. 3வது, அந்த கோபத்தை வெளியில காட்டாம மனசுக்குள்ளேயே அத உங்க திருமண யாகத்துல ஒரு ஆகுதியா போடுறதா நினைச்சு அர்ப்பணியுங்க. 4வதா, அப்படி செய்யும்போது அந்த கோபம்ங்கிற எதிர்மறை சக்தி ஒரு பாசிட்டிவான ஆன்மீக சக்தியா உருமாறும். இப்படி நாம கோபத்தை கட்டுப்படுத்தி அத அர்ப்பணிக்கிறோமே, இந்த ஆன்மீக பயிற்சிக்கு ஒரு அழகான பேர் இருக்கு. அதுதான் தவம். தவம்னா என்ன? கடுமையான விரதம்னு சொல்லலாம். அதாவது நாம கோபப்பட்டு ரியாக்ட் பண்ணாம வேணும்னே நம்மள கட்டுப்படுத்திக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு ஆன்மீக வெப்பம் உருவாகும். அந்த வெப்பம் தான் நம்ம ஈகோவை மெதுவா உருக்கும். இந்த ஒரு வரிய மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. இதை விட அழகா இந்த பயிற்சியோட நோக்கத்தை சொல்லவே முடியாது. நீங்க அந்த வாக்குவாதத்துல தோத்து போகல, நீங்க உங்க ஆன்மாவை ஜெயிக்கிறீங்க. பாத்தீங்களா? இது கணவன் மனைவி சண்டையே இல்ல, இது ஆன்ம வளர்ச்சிக்கு நாம போடுற ஒரு பெரிய முதலீடு. சரி, நாம இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த பயிற்சிய தொடர்ந்து செஞ்சா அதோட இறுதி விளைவு என்ன? அதுதான் தங்க பிணைப்ப உருவாக்குதல். இந்த பயிற்சி மூலமா ஒரு உறவு எவ்வளவு அழகான ஆழமான நிலையை அடைய முடியும்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஆன்மீக பயணம் இங்கிருந்து தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் உதவியா, ஆதரவா, ஒரு ஆக்கப்பூர்வமான உறவுல இருப்பாங்க. ஆனா இந்த யாகத்தையும் தவத்தையும் தொடர்ந்து செய்ய செய்ய அது ஒரு புனிதமான ஒன்றியமா மலருது. இது வெறும் வார்த்தை ஜாலம் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு புதிய உயர்வான நிலை. அப்படி ஒரு புனிதமான யூனியனோட குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா?
அவங்க 2 பேரும் 2 தனி நபர்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரே தாளத்துல துடிக்கிற இதயம் மாதிரி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வெளியில இருந்து இனிமே எந்த ரூல்ஸோ அட்வைஸோ தேவைப்படாது. அவங்க 2 பேரும் சும்மா ஒன்னா இருந்தாலே அந்த இடத்துல இருக்கிற மத்தவங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு ஹீலிங் நடக்கும். கடைசியா அவங்க 2 ஆன்மாக்கள் இல்ல, ஒரே ஒரு நனவின் சுடரா, ஒரே ஜோதியா ஒளி வீசுவாங்க. இப்போ இந்த முழு பதிவோட சாராம்சமா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க உங்க வாழ்க்கையில இதை எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில இப்போதைக்கு நீங்க சந்திச்சிட்டு இருக்கிற எந்த உராய்வு, எந்த பிரச்சனை இப்படி ஒரு அற்புதமான ஆன்மீக தங்கமா மாறுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.